ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா கிறிஸ்டல்ஸை எப்படி நாம் ப்ரோக்ராம் பண்ணலாம். இது ஆல்ரெடி ஹீலிங்கில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது ஒரு சில மெத்தட்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு 3 விதமான மெத்தட்ஸ் தான் இந்த கிறிஸ்டல்ஸ்க்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். சரி, ஃபஸ்ட் நம்ம கிறிஸ்டல்ஸை எப்படி கிளென்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்டலுக்குன்னு தனித்துவமான ஒரு எனர்ஜி அதுக்கிட்ட இருக்குது, ஒரு அதிர்வலை இதில் இருக்குது. அந்த எனர்ஜி ஸ்ட்ரக்சர்ஸை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எனர்ஜி லெவலை பேட்டர்ன் நாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம ப்ரோக்ராம் பண்ண அதுக்கு சாத்தியம் இருக்குது. ஃபஸ்ட் நம்பர் 1, முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல கிறிஸ்டல்ஸை வாங்கிட்டு மழை தண்ணியில் வாஷ் பண்ணலாம், இல்லை நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணலாம், இல்லை சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு இட்ஸ் அ ஈஸி வே. அப்படி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா தொடச்சிட்டு சுத்தமான துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் உங்கள் மனசில் இந்த கிறிஸ்டல்ஸ் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர்ஸில் நல்லா எழுதி வைங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மனசால் எழுதி வச்சுட்டு அந்த கிறிஸ்டல்ஸில் நீங்கள் அதிலே கொஞ்சம் நேரம் ஒரு 10 days நீங்கள் அதிலே நீங்கள் வைக்கலாம். அந்த எழுத்துக்களை நீங்கள் அந்த லெட்டர்ஸில் எழுதி வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி அந்த பேப்பரில் எழுதி வச்சுட்டு அடிக்கடி சொல்லணும். அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ணும், அந்த பர்சன்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த லெட்டர்ஸை அப்சர்வ் பண்ணும், அந்த எழுதின அந்த பர்சன்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இது கூட நீங்கள் அந்த ஒரு ஃபோட்டோ கூட நீங்கள் அதில் வச்சு இந்த பர்சன்ஸ்க்கு இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆம்ப்ளிஃபை யுவர் தாட், அதாவது அதுக்கு யூ கேன் சென்ட் தெம் அண்ட் ஆம்ப்ளிஃபை யுவர் தாட்ஸ். நீங்கள் அதுக்கு நேரடியாக என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்களுடைய சிந்தனை எண்ணங்கள் மூலயமா நீங்கள் அதை அனுப்பும்போது அதோடைய எனர்ஜி பேட்டர்ன் இன்க்ரீஸ் ஆகுது. இது ஃபஸ்ட் லெவல். இதுதான் பேசிக் பொதுவாக சொல்லணுன்னா. இப்போ ஃபஸ்ட் லெவல் பார்க்க போகிறோம். என்னென்னா, எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்டல்ஸை நீங்கள் எந்த கிறிஸ்டல்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணணும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கணும். கையில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரீத்திங் நல்லா நம்ம நாஸ்ட்ரில் வழியாக நல்லா இழுத்து ஹோல்டு பண்ணிவிட்டு தாட்ஸை உங்களுக்கு என்ன தாட்ஸ் ப்ராசஸ் வேணுமோ அதை அப்படியே ரொட்டேட் பண்ணணும். உங்கள் தாட் ப்ராசஸில் அதை என்ன பண்ண போகிறீங்கன்னு. அதுக்கப்புறம் ஸ்னோட், அதாவது ப்ரீத்தை வெளியே தள்ளணும். வெளியே தள்ளும்போது உங்களுடைய நாஸ்ட்ரில் வழியாக அந்த ப்ரீத்திங் வெளியே வரும்போது கிறிஸ்டல்ஸில் படுற மாதிரியே வரணும். அப்படி நீங்கள் இதை மாதிரி மொத்தம் ஒரு 12 times செய்தோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டல்ஸ்க்கு உயிர் வந்துடும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதாவது உங்களுடைய எண்ணங்களுடைய ஆற்றலை அந்த கிறிஸ்டல்ஸ் அப்சர்வ் ப்ரோக்ராம் பண்ணப்படுறதுக்கான ஒரு வழிமுறை. இது முதல் வழிமுறை. 2வது வழிமுறை என்னென்னா, ரெய்க்கி மெத்தடில் இருக்கக்கூடிய வழிமுறைகள். நீங்கள் அந்த கிறிஸ்டல்ஸில் உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு ரெய்க்கி சிம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ரெய்க்கி சிம்பிள்ஸில் யூஸ் பண்ணலாம். இல்லை கூகுள்ஸ் நிறைய ரெய்க்கி சிம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் ரெய்க்கி சிம்பிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை பார்த்து அதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரெய்க்கி சிம்பிள்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா இந்த கிறிஸ்டல்ஸை சார்ஜ் பண்ணும். 3வது ஒரு ஸ்டெப், ஈஸி மெத்தட்ஸ். அதாவது என்னென்னா, உங்களுடைய தேர்ட் ஐ கிட்ட ஒரு 3 inches முன்னாடி தேர்ட் ஐ கிட்ட அந்த பீம் அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு உள்ள கண்ணை நீங்கள் மூடி பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த கிறிஸ்டல்ஸுடைய ஒளி தெரிகிற மாதிரி உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், இதை நீங்கள் அந்த விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் ஒரு 10 minutes கழித்து உங்களுடைய தேர்ட் ஐ கிட்ட லைட்டாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். அப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வச்ச பிறகு என்ன ஆகும்னா, உங்கள் மனநிலை என்ன இந்த கிறிஸ்டல்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே மனநிலையில் நீங்கள் அந்த கிறிஸ்டல்ஸ்க்கு இப்போ அதாவது உங்களுடைய ப்ரீத்திங் மூலயமா நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி தேர்ட் ஐ மூலயமா ப்ரீத் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல், நம்ம மூச்சே நம்முடைய 3வது கண் வழியாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா போதும். அந்த கிறிஸ்டல்ஸ் நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேலைகளை செய்யும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இடத்துல பத்திரமா அதை நீங்கள் சேஃபாக வச்சுட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட கிறிஸ்டல்ஸ் என்ன பண்ணணுன்னா நம்ம பத்திரமா சேஃபாக ஒரு இடத்துல வைக்கணும். முக்கியமாக அதை எப்படி வைக்கலான்னா, ஒரு உட்டன் பாக்ஸ்குள்ளே வைக்கிறது நல்லது. நார்மல் பிளாஸ்டிக் பாக்ஸில் யூஸ் பண்ணுறத விட ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா, ப்ரோக்ராம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அது நார்மலாக அதோடைய அதிர்வலையை வெளிப்படுத்தும் ஜஸ்ட்டு. ஆனால் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அபரிவிதமான ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள்
அந்த ஆற்றல் உங்களோட கூட தங்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணீங்களோ அது உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அது எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸை ப்ரோக்ராம் பண்ணாராம். எப்படி ப்ரோக்ராம் பண்ணார்னா, அவருக்கு கடன் தேவைப்படுது, கடன் வாங்க பணம் தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் கிட்ட போய் கடன் கொடுக்கணும் அவர். ஆனால் அவர் தருவாரா இல்லைன்னு தெரில. அதனால் நீங்கள் கேட்டுட்டு அவர்கிட்ட பணம் கேட்க போவாராம். கேட்டுட்டு சரி பரவாயில்ல, நீங்கள் இருந்தால் கொடுங்க, இல்லை வேணாம், ஆனாலும் என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு இந்த கிறிஸ்டல்ஸை அவர் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட கிறிஸ்டல்ஸ் அவர் கையில் கொடுத்துட்டு வந்துடுவாராம். 1 or 2 days கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணுவாங்களாம். நீங்கள் பேமெண்ட் என்கிட்ட வந்துச்சு, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள் கிறிஸ்டல்ஸ் ப்ரோக்ராமில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கியது இருக்கே, இதை நீங்கள் மணிக்கு ரிலேட்டடாக கூட மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மணி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இது யார்கிட்டையும் போய் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. செல்ஃபாகவே நீங்களாவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னும் போது அதை நீங்கள் இப்போ ப்ரோசஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தையே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கூடவே அடிக்கடி வச்சுட்டு மெடிடேட் பண்ணுறது, இல்லை ஒரு ரிங்காகவே நீங்கள் போட்டுக்கிட்டீங்க ப்ரோக்ராம் பண்ணப்போ கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அற்புதமான வேலைகள் செய்யும். முடிஞ்ச அளவு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் வாங்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறதுல தான் வேஸ்ட். அதில் ஒன்றுமே கிடையாது, 0. அதில் வெறும் நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது தவிர உண்மையாக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் அதில் கிடையாது. இன்னொன்று விஷயம், அடுத்தவங்க ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறது என்பது ஒரு நம்பிக்கை சார்ந்தது தான். அது ஒரு உண்மையாக அது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர், நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி கொடுங்கன்னுவாங்க. நான் சொல்லுவேன் இல்லை, நீங்களே பண்ணிக்கிங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது நீங்கள் பண்ணால் தான் அதோடைய வேலை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு ரிசல்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி ரிசல்ட் இருக்காது. இது என்னுடைய அனுபவம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்டல்ஸ் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நீங்களே ப்ரோக்ராம் பண்ணுங்கள், நீங்களே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எல்லா கிறிஸ்டல்ஸ்க்கும் ஒரு விதமான அதிர்வலை இருந்துக்கிட்டே இருக்குது எப்போவுமே. அது நல்ல கிறிஸ்டல்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது உங்களுடைய வேலை. தேங்க்யூ வெரி மச். ஸோ இன்னும் கிறிஸ்டல்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்முடைய ப்ளேலிஸ்ட்டில் கிறிஸ்டல்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டல்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட. தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.